பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயும் நிலைச்செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வேன். பொழுது நாங்கள் இறைவன் படைப்பில் மனித குலத்தை மிகவும் விசேஷமாகவும் படைத்திருக்கிறான். அதனுடைய நுட்பங்கள், நுணுக்கங்கள், சுற்றுமங்கள், அறிவுக்கு புலப்படாதது, உணர்வுக்கு புலப்படாதது, நினைவுக்கு புலப்படாதது அத்தனையும் இறைவனுடைய அருள் கடாட்சத்தின் ஒரு நுண்ணிய மூலப்பொருளிலிருந்து தான், அது அவனுடைய அருள் கடாட்சத்திலிருந்து தான் அது வெளியாகின்றது. அது நாங்கள் இன்றைக்கு சிந்தனைக்கு எடுப்பது மனித படைப்பின், இறைவன் படைப்பில் மனிதனுடைய மூளையில் 90,000 கோடி நார்கள் உள்ளது. 90,000 கோடி நார் என்று சொன்னால் அந்த தேங்காய் உரிச்சு அதில் ஓடுமே நார், அதுதான் அந்த நார். 90,000 கோடி நார். அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க 9 parts of brain. 9 parts of brain. 9 மடிப்பு தான் இருக்கு. இத்தனை மடிப்பு, 9 மடிப்பு. அதில் சூரியக்கலை, சந்திரக்கலை, இடது பக்கம் வலது பக்கம், நடு மத்தியஸ்தானம், சுழிமுனை, இப்படி ரெண்டாக பிரிச்சிருக்கு. வலது பக்கம் இடது பக்கம். வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் சந்திரன், நடு மத்தியஸ்தானம், சுழிமுனை, நடுநாடி. அது பீனியல் கிளாண்ட். அதுதான் அந்த மூளைய சகலத இதையும் கேலக்சியில் உள்ள சகல சக்தியை இழுத்தெடுக்கக்கூடிய ஒரு பிளேட் தான் அது. ஃபோனில் இருக்க பிளேட், அதை போட்ட சார்ஜ் பண்ணி 4G இருக்குது, 8GB இருக்குது, 3GBகள் இருக்குது. அந்த பிளேட்டில் அவளுக்கு இழுத்தெடுக்கக்கூடிய ஒரு பயோ மேக்னெட் ஆஃப் பவர், சுப்பீரியர் ஆஃப் பவர், அது பீனியல் கிளாண்ட். அரிசி மணி அளவு தான் அது இருக்குது. அதை எந்த விஞ்ஞானத்தாலையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அதுக்குள்ளே தான் எல்லாம் சகல ஞானங்களும். மெஞ்ஞானம் என்ற ஞானத்துக்குள்ளே தான் விஞ்ஞானமும் அஞ்ஞானமும் ஊடுருவி உள்ளுக இருந்து வெளியாகும். மெஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆத்மீகத்துடைய ஞானம், உயிருடைய ஞானம், ஒளியுடைய ஞானம், நினைவுடைய ஞானம், இப்படி பல சக்திகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது சொல்கிறான். அந்த ஞானத்தை எந்த விஞ்ஞானத்தாலையும் கண்டுபிடிக்க. அஞ்ஞானம், விஞ்ஞானம், மெஞ்ஞானம். விஞ்ஞானமும் அஞ்ஞானமும் மெஞ்ஞானத்துக்குள்ளே அடங்குது. அடக்கி ஒடுக்கி சுருக்கி ஆத்மீக ஞானத்துக்குள்ளே அடக்கிட்டான். அது அந்த பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய அரிசிமனை அளவுக்கு மூளையில் மத்தியஸ்தானத்தில், அது இடது பக்கம் மத்தியஸ்தானத்தில் இருந்து ஆட்சி புரிகிறது. 9 parts of brain. அதில் ஒரு மடிப்பு தான் இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுடைய அந்த உயிரில் வேலை செய்யும். 9 partsல் ஒரு பார்ட். அது சாதாரண மக்கள் தான் சொல்வார்கள். 2வது பார்ட்ஸ் அது பெருங்கொண்ட படித்தவர்கள், அறிஞர்கள், பெரிய பெரிய டாக்டர்ஸ்மார், இன்ஜினியர்மார், இப்படி பலதரப்பட்ட பெருங்கொண்ட படிப்பாளிகள், அறிவாளிகள், மேதைகள் என்று சொல்ல வர்ணிக்கக்கூடியவர்களுக்கு தான் அது வேலை. 3வது வேலை செய்கிற விஞ்ஞானிக்கு 3வது பார்ட்ஸ். 9 partsல் 3வது பார்ட்ஸ் வந்து விஞ்ஞானிக்கு தான் அது வேலை செய்யும். இது 3 தான் பிரபஞ்சத்தினுடைய அந்த 9 parts மட்டும் சொல்லக்கூடிய அந்த பவர் ஆஃப் பிரைன். அந்த பிரைனுக்கு 3 பார்ட்ஸ் தான் வேலை செய்யுது. 4வது பார்ட்ஸ் அது எப்படி? அது வந்து வேலை செய்யுது நபிமார்களுக்கும், ரசூல்மார்களுக்கும், குதுபுமார்களுக்கும், அவுலியாக்களுக்கு, ஞானிகளுக்கு, இறைநேசர்களுக்கு, ரிஷிகளுக்கு. ஞானிகள், ரிஷிகள், தபசிகள், முனிவர்கள், இப்படி சில இதுகளில் சூஃபியாக்களை வர்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட உள்ள ஆத்மாக்களுக்கு தான் 4வது பார்ட்ஸ் வேலை செய்யும். இந்த நாள் தான் இவ்வளவு தான் பிரபஞ்சத்தில் இருக்கும் வரைக்கும், மூச்சு உடலில் இருக்கும் வரைக்கும்
இவ்வளோ தான் கண்டுபிடிக்கும். எனக்கு அங்கே போகிறதெல்லாம் அவனோட சிக்னல், இறை சக்தி. அது அந்த பிளேட்டுக்கு போகலை. அது பெரிய கேலக்ஸி, அது அவனுடைய கேலக்ஸி தனிப்பட்ட முறையில். அது எல்லாம் ஒளி பிரமாண்டமான, ஒவ்வொரு ஒளியுடைய பிரமாணத்துடைய ட்ராவல்ஸ் வந்து கோடான கோடி ட்ராவல்ஸ். ஒரு கிரகத்தில் இன்னொரு கிரகம் எத்தனை ஆயிரம் கோடி மைலுக்கு அப்பால் ஒரு கிரகத்தை சந்திக்க வேண்டியிருக்கு. இப்படி 9 நவக்கிரகங்கள் இருக்குது, 5 பஞ்சபூதங்கள் இருக்குது, கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் அவன்ட பிளேட்டில் அவன்ட கேலக்ஸியில் வர. அந்த கேலக்ஸிக்கு போகிறதுக்கு மனித அவதாரம் எடுத்து மனித சிருஷ்டிகளுக்கு கிட்டவும் நெருங்கலை. அவனுடைய தனியாட்சி, அவனுடைய தனி கேலக்ஸி. அது அது இத்தனை கோடான கோடி மைல். ஒரு கிரகத்துடைய பிரயாணம் எடுத்துக்கொண்டாலும் அது கோடான கோடி மைல். அது ஒரு கிரகத்தை பாஸ் பண்ணி போகிறது. சனி கிரகம் இப்படி சொல்லுவான், புதன் கிரகம் இப்படி இருக்குது. ஒரு கிரகத்தை கடற்கிற கோடான கோடி மைலை கடந்து போகணும். அப்போ அது நினச்சி கூட பார்க்கவும் இல்லை, கற்பனை பண்ணி கூட பார்க்கல. அப்போ இப்படி இருக்குது மனிதர்கள். அப்போ அந்த 9% சொல்லக்கூடியது. அப்போ 1வது வந்து ஒரு மடிப்பு வேலை செய்து சாதாரண மக்களுக்கு, 2வது மடிப்பு படித்தவர்களுக்கு, 3வது மடிப்பு விஞ்ஞானிக்கு, 4வது மடிப்பு வேலை செய்து ஞானிகள், யோகிகள், ரிஷிகள், தபசிகள், பெரிய மகான்கள், சோஃபியாக்கள், அன்பியாக்கள், அவுளியாக்கள், ரசூல்மார்கள், அபிமார்கள் இப்படி வர்ணிக்கிறாங்க. அப்போ இவ்வளவு தானே வேணும். மற்ற பேலன்ஸ் எல்லாம் வந்து அவன்ட கேலக்சியில் உள்ள பிரம்மாண்டமான ஒரு கேலக்சி. அதுக்கிட்ட போகக்கூடிய அருகதி மனிதனுக்கு இல்லை. அவர் நாடியவர்களுக்கு அல்லாஹ்மானவுக்கால் அவனுடைய லிகாவுல் அரபி என்ற தரிசனத்தை, அவனுடைய லகாவுல் அரபி என்று சொல்வார்கள் அரபிக்கில், அவனுடைய ஆனந்த கழிப்பு பிரம்மாண்டமான அந்த திரு அருள் காட்சி அவர்கள் அகமியம் என்னும் கண் கொண்டு, உயிரென் கண் கொண்டு, ஞானம் என்னும் கண் கொண்டு, மூல ஞானம் என்னும் கண் கொண்டு அவர்கள் அதை தரிசிப்பார்கள். அதுக்கு அறிவால் எங்களுக்கு அதை விளக்கிறதுக்கு அந்த ஞானத்தாலையும் அது முடியவே முடியாது. இப்படி தான் மனிதனுடைய மத்தை வந்து வலது பக்கம் இடது பக்கம். வலது பக்கம் ஓடக்கூடியதுக்கு தகப்பனாருடைய ஃப்ரீக்குவென்சி ஒர்க் அவுட் பண்ணு. தகப்பனாருடைய ஃப்ரீக்குவென்சி அது ஜெனட்டிக் சென்டரில் ஆரம்பத்தில் கருவாகி உருவாகி உயிராகி வந்து உடல் எடுத்து வந்து தாயுடைய கர்ப்பக்கூளர்கள் அஜிசாம் என்ற அந்த ஆழத்துக்குள்ளே இருந்து 9 மாதம் 9 நாளில் கண், மூக்கு, வாய் அத்தனையும் சகல உறுப்புகளும் உடலில் இருக்கக்கூடிய சகல உறுப்புகளும் அந்த 9 மாதத்தில் அங்கே முடிவு கெட்டப்படுகின்றது. அதுக்கு பிறகு உள்ள வெளியே வரும். ஆலமுல் அஜிசாம்னு சொல்லி தாயுடைய கர்ப்பக்கூளரிலிருந்து உள்ள வெளியே வரும். ஆலமுல் இன்சானுடைய கூடத்தில் வரும். ஆலமுல் இன்சான் சாதாரணமாக வரல. ஆலமுல் இன்சான்னு சொல்லக்கூட இறைவனுடைய பிரமாண்டமான அந்த ஒளிவை சுமந்து, அந்த ரூஹை சுமந்து கொண்டு, உயிரை சுமந்து கொண்டு, அவனுடைய அருள் கடாச்சங்கள் அத்தனையும் சுமந்து கொண்டு உடல் எடுத்து வந்த அவதாரம் தான் மனித அவதாரம், மனித சிருஷ்டி. அந்த இதில் இருந்து பார்க்கும் பொழுது வலது பக்கம் தகப்பனாருடைய ஃப்ரீக்வன்சி, இடது பக்கம் தாயுடைய ஃப்ரீக்வன்சி, இந்த ரெண்டும் தான் இயக்குது. அதில் நேரில் ரெக்கார்டிங் ஆகும், மூலையில் ரெக்கார்டிங், ஜெனட்டிக் சென்டரில் தான் ரெக்கார்டிங் ஆகும். நாங்கள் பார்க்குறது, கேட்குறது, நினைக்கிறது, கற்பனை பண்ணுறது, கனவுகள் அத்தனை ஜெனட்டிக் சென்டர் செல்லக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு அண்ட் டைல்ஸ் பாண்டில் தான் அது வந்து ஒரு பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ரெக்கார்டிங் ஆகுறது. அந்த நினைப்பு தான் மனிதனை வாழ வைக்குது. நினைவுக்கு அடுத்தது அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரு நாதம். நாதம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒளியோடி வெளிச்சமும் சப்தமும் ரெண்டும் சேர்ந்து உலக பிரபஞ்சத்துடைய ஆணி வேர். நாதம் வந்து பிரபஞ்சத்தின் ஒரு ஆணி வேர். நாதம் சப்தத்திலிருந்து தான் அதெல்லாம் உலகமே பிரமாண்டமான இந்த உலகத்தை அல்லாஹ் 7 வானம் 7 பூமி சகல பிரபஞ்சத்தையும் படைத்தது. குன் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல், அது ஒரு நாதம். அது குன்னென்ற அரபிகள் அகரான் என்று சொன்னது அணுக்களின் கூட்டம், கோடான கோடி அணுக்களின் கூட்டின் பிரமாணத்துடைய சக்தி. அந்த சக்தியின் மூலமாக தான் அது வெளியாகுது, பிரபஞ்சம் வெளியாகுது. குன்னென்ற நாதம் சப்தம். அது இப்போ பிரபஞ்சத்துடைய ஆணி வேர் வந்து ஒளியோடு ஞானம். அந்த ஒளி ஞானத்துக்குள்ளே, அந்த ஒளிவுக்குள்ளே தான் சகல ஞானங்களும் சத்தத்துக்குள்ளே 2 இருக்கு, ஒளிவும் நாதம். இந்த 2க்குள்ளே தான் இந்த பிரபஞ்சமே, இந்த மூச்செல்லாம் அதில் தான் இயங்குது.
சகல சகல ஞானங்கள். அதை போல் மனித உடல் பஞ்சபூதங்கள் என்று சொல்கிற 5 வகைக்கூடிய விஷயங்களும் நிலத்துக்கு வேலை செய்யுது. கிரகத்துடைய நிலத்துக்கு, அதாவது நிலம் மண், அதுக்கு வேலை செய்யுது. கிரகத்துடைய வரிசையில் குரு கிரகம் சகல ஞானத்தையும் மண்ணுக்குள்ளே தான் எல்லாம் அடங்குது. மண்ணுக்குள்ள கோடான கோடி சிருஷ்டிகளுடைய படைப்பு எண்ணில் அடங்காத முடியும். எண்ணிக்கையில் எந்த விஞ்ஞானத்தில் மிகவும் வரைக்கும் சரிமான முறையில் மண்ணுக்குள்ளே இருப்பது 7 மண் இருக்கிறது. 7 மண்ணுக்கு 7 தன்மைகள் இருக்குது. அதிலிருந்து தான் வெள்ளி, ஒரு தங்கம், வெள்ளி, இரும்பு, பித்தளை, செம்பு சகலதும் அதுக்குள்ளே இருந்து தான். அந்த மண் என்று மண் என்று சொன்னாலே மாரிஃபா தான். மண் என்று சொன்னாலே ஞானம் தான். எல்லாம் மண்ணுக்குள்ளே தான் அடங்குது. எல்லாம் மண்ணுக்குள்ளே தான். மண், தண்ணி, காற்று, நெருப்பு, சகலதும் ஆகாயத்துக்குள்ளே ஆகாயத்துக்குள்ளே எல்லாம் மிருகி. இப்போ மண், தண்ணி, காற்று, நெருப்பு, மண்ணை தோண்டுனா தண்ணி, தண்ணிக்குள்ளே காற்று, காற்றுக்குள்ளே நெருப்பு, நெருப்புக்குள்ளே வெளிச்சம், வெளிச்சத்துக்குள்ளே அது மிருகி. எல்லாம் அந்த 5 உள்ள தான் இயக்கம். அதுக்கு தமிழில் அரபிக்கில் அல்ஹம்துன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வெளியாக்கியிருக்காங்க. அல்ஹம்துக்கு 5 எழுத்து, அலிஃப் லாம் ஹே மீம் தால். மண், தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாயம். 5 பூதத்தையும் 5 சக்திகளையும் அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த சகல இதுவும் அந்த அல்ஹம்துக்குள்ள அடக்கி ஒடுக்கி சுருக்கி 5 அறுப்புகளாக 5 அச்சரமாக பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். தண்ணி பஞ்சேந்திரியம், பஞ்ச ஜோதி, பஞ்ச வர்ணம், இப்படி சூஃபியாக்கள், ஆத்மீக ஞானிகள் அதை பற்றி வர்ணிக்கிறார்கள். அந்த அந்த வர்ணிப்பு அது எதுக்கும் ஒப்பு சொல்ல இயலாது. கலரை கொண்டு வந்து சரி அந்த கலரை போல இந்த கலரை போல. வானத்தில் இப்போ ரெயின்போ வருது, 7 கலர், 7000 கலர். அந்த 7 கலரில் 7000 கோடி கலர்கள் உள்ளுக்கு வேலை செய்யுது. 7000 கோடி. அதை போல் இதுதான் இந்த கலர் போல் அந்த கலரை போல் எதுக்கும் எதையுமே ஒப்பு சொல்ல முடியாது. கலருக்கு, வெளிச்சத்துக்கு, சூரியனை போல், சந்திரனை போல், நட்சத்திரத்தை போல் எதுக்குமே ஒப்புமை இல்லாத ஒரு மகா ஞான சூட்சத்தின் ஒரு ரகசிய ஒரு ஆணி வேராக மூலப்பொருளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றான் இறைவனுடைய அருள் ஜோதி. அந்த அருள் ஜோதி தான் சகல ஞான சகலோட உயிருக்குள்ளே அருள் தான் முந்தியது. அவனுடைய கோபத்தை விட அருள் முந்தியது. தொழுது வணக்கம் பண்ணி சொர்க்கம் போனதாக சரித்திரம் அப்படி ஒன்று கிடையாது. அதனால் வணங்கக்கூடாதுன்னு சொல்லவும் அவர்கள் சொல்லல. வணங்கி கொண்டு உள்ளுக்கு இருந்து கொண்டு சரியத்தில் இருந்து கொண்டு ஞானத்தை உள்ளது. உடலும் உயிரும் எப்படி தொழுவ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூட்சுமமான ஒரு ஞான சூட்சும ரகசியத்தை ஒரு குருவிடம் இருந்து தான் நாங்கள் அதை பெற வேண்டும். அதுபோல் உடலில் 10.5 கோடி ரோமக்கண், 10.5 கோடி ரோமக்கண், காலிலிருந்து பாதம் வரைக்கும் ரோமத்தை மயில் இந்த முடியில் 10.5 கோடி ரோமக்கண். ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு கண் இருக்கு, துவாரம் இருக்குது. அந்த துவாரத்துக்குள்ள 10,000 கோடி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. 10,000 நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கு. 10 லட்சம், 10,000 கோடி, அப்படி இல்லை, நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த அளவுக்கு அது இயக்கக்கூடிய ஒரு மகா சக்தியை பெற்றுக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நிலத்தை கொண்டு அதுக்கு கிரகம் வேலை செய்து. நிலத்துடைய கிரகம் குரு. தண்ணீருடைய கிரகம் சுக்கிரன்னு சொல்வார்கள். ஞான அடிப்படை முறையில், யோகா அடிப்படையிலும் ஆத்மீக ஞானத்துடைய அடிப்படை முறைகளிலும் அவர்கள் ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். ரிஷிகள் கண்டுபிடிக்க, சித்தர்கள்னு சொன்னால் நபிமார்கள் அரபிக்கில் சொல்கிறான். நபிக்கு அவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபிமார்களுக்கு தான் எல்லாவுடைய மகா சிறுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்துக்கும் கொடுக்கல. இறைவன் ஒரு ஆளுக்கு ஒரு விலாயத்தை கொடுத்து அவருக்கு அந்த மற்ற வேறு ஆளுக்கு மற்ற நபிமார்களுக்கு வேறு விதமாக கொடுப்பார்கள். இப்படி விதமான நபிமார்கள் 1,24,000 நபிமார்களுக்கும் 1,00,000 விதமான ஷிஃபதுகள், ஆஜிசாதிகள், கராமத்துகள், அற்புதங்கள் இதெல்லாம் கொடுக்கப்படுற ஒவ்வொரு விதமான இருக்குது. எல்லாத்துக்கும் ஒன்று போல் அல்ல கொடுக்க வேண்டிய. அதனால் அல்லாவுடைய சிறு இந்த ஞானத்தால் இதுதான் என்று மட்டும் தட்டப்பட முடியாது. எல்லாம் வல்ல இறைவனே அறிவின் எல்லையாகும். அறிவுக்கே ஒரு எல்லையாகும். அடிமுடி இல்லாத எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் வல்ல இறைவனே
அறிவின் எல்லையடா என்று மகான்கள் வர்ணிக்கிறார்கள். மற்றபடியாக நாங்கள் பார்த்தோம், நீருடைய கிரகம் சுக்கிரன், நெருப்புடைய கிரகம் செவ்வாய். செவ்வாய் கிரகத்தில் தான் அந்த நெருப்புடைய இதுகள் வேலை செய்யுது. அதுக்கு பிறகு வாயு, அது புதனுடைய கிரகம். அதுக்கடுத்து பார்த்தா ஆகாயம், அது சனியுடைய கிரகம். இந்த 5 கிரகம் தான் மெயினாக வேலை செய்யுது. 9 நவகிரகத்தில் 5 பஞ்சபூதத்தினுடைய வடிவெடுத்து அதை கிரகத்தில் சுற்றி கொண்டு மனிதனை இயக்க வைக்குது. நாங்கள் மூச்சு விட அதுவாக அது எடுத்து விடுகாது. நாங்கள் நினைக்க நாங்கள் தான் மூச்சு விடுறோம் என்று இல்லை, அதுவாகவே அதை எடுத்து மூச்சை விட்டு கொண்டு இருக்குது. எந்த ஞானத்தாலையும் அது கண்டுபிடிக்காது. அதுபோல் ஹார்ட் பீட், ஒரு நாளைக்கு 1,25,000 ஹார்ட் பீட் நடந்து கொண்டு இருக்குது. இது யார் நடத்துவது? இறைவனுடைய மகா சக்தி, அவனுடைய சிவத்து, அவனுடைய வெளிப்பாடு, அவனுடைய மல்ஹாராக இருக்கிறோம் நாங்கள். அவனுடைய வெளி தோற்றமாக மல்ஹர், அவனுடைய வெளி தோற்றம். உள் தோற்றம் வெளித்தோற்றம், லாஹி பாத்தி, உள்ரங்கம் வெளிரங்கம். எல்லாத்துலேயும் உள்ரங்கம் வெளி ரெண்டும் ஜோடு தான் அதிகம். விண்ணுக்கு கீழே மண், அப்போ விண்ணுக்கு மண் காவல், கடலுக்கு கரை காவல், உடலுக்கு உயிர் காவல், ஆணுக்கு பெண் காவல், பெண்ணுக்கு ஆண் காவல். எல்லாம் 2 வளையம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்துக்குள்ளே தான் எல்லாத்துடைய இயக்கமும் மகாராஷ்டியமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்குள்ளே எடுத்துட்டாலும் அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை வட்டத்துக்குள்ளே கருப்பு வட்டம், கருப்பு வட்டத்துக்குள்ள ஒரு புள்ளி வட்டம், புள்ளி வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஊசி முனை துவாரம். ஊசி முனை துவாரத்துக்குள்ளேயே ஒரு கடுகு மணி அளவு இருக்கக்கூடிய அந்த துவாரத்துக்குள்ளே 7 வானம் 7 பூமி சகல ஞானத்தை கண்மணிக்குள் அடக்கிட்டான். கண்மணிக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது, ஸ்ரோன் மணி, மாசில்லா மகுடமணி. அது ஒரு ஜோதி மணியாக, முத்துமணியாக, பவளமணியாக, பச்சை மணியாக, சொல்ல முடியாத அந்த ஜோதியுடைய வர்ணத்துடைய அந்த கலரை, அந்த வர்ணத்தை, அந்த ஜோதியை எதுக்கும் ஒப்பு சொல்ல முடியாத ஒரு மாசில்லாத ஒரு மகுட ஜோதியாக அது மனிதனுடைய இந்த கண்ணுக்குள் இருந்து கொண்டு எத்தனை கோடிக்கணக்கான ஈனக்கூடிய அந்த சூரியனை பார்க்குது. அந்த கண் 10 கோடி மைலுக்கு அப்பால் இயங்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் பல காட்சிகளை இந்த ஊசி முனை என்று சொல்லக்கூடிய ஊசி துவாரம், அந்த துவாரத்துக்குள்ளே தான் ரோஹுல் ஹுத்தூஸ் என்று சொல்லக்கூடிய மகா சக்தி அது உள்ளுக்க இருந்து கொண்டு கண்மணிக்குள்ளே இருந்து மங்களை போட்டு ஆட்டி அப்படியே பொடிஞ்சு சாராக எடுத்து அப்படி சக்கையாக துப்பு. அதிலிருந்து அந்த காட்சியில் அதில் ஒரு இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய, இந்த உண கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தனை காட்சியும் ஒரு காணல் நீர் போல் ஒரு மாய காட்சி. காணல் நீர் என்று போனால் போகும்பொழுது, வாகனத்தில் போகும்பொழுது ஒரு ரோட்டில் பார்க்கலாம், ஒரு நீர் ஓடுறாப்பில் ஒரு காட்சி இந்த கண்ணுக்கு தெரியும். ஆனால் கண் பார்த்தது உண்மை, ஆனால் அங்கே போய் பார்க்கும்பொழுது அந்த நீரை காணும். அப்போ அது உண்மையல்ல. அப்போ அந்த கண்ணால் பார்க்கக்கூடியது ஒரு மாய தோற்றம். அது அந்த தோற்றத்தை நம்பிதான் எல்லோரும், எல்லா மனிதர்கள் ஆசை என்ற ஒரு அக்னியிலிருந்து தப்ப முடியாமல், ஒரு விமோச்சனம் பெற முடியாத ஒரு நிலையில் மனம் தவித்து திண்டாடுது. அதுக்கு ஒரு ஞானத்தை அறிவதற்குத்தான் எங்களுக்கு தியானத்துடைய முறைகளை சூஃபியாக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், ஆத்மீக ஞானிகள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குதுப்மார்கள், ஆர்பீன்கள், இப்படிப்பட்ட நாதாக்கள் எங்களுக்கு ஒரு தியானம் என்ற ஒரு முறையை வழிகாட்டி இருக்கிறார்கள். அது அந்த ஞானம் ஆரிஃபான்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை நாங்கள் முழு மனதோடு நாங்கள் ஒரு குருவின் மூலமாக நாங்கள் பெற்று அதன் வழியில் நடக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் எங்களுடைய ரூஹுக்குள், எங்கள் எண்ணத்துக்குள் உருவாக்க வேண்டும். இப்படி உருவாக்கினால் தான் ஒரு விமோச்ச நிலை, ஒரு நல்ல நிலை அடையலாம். சக்கராத்தினுடைய காலத்தில் அந்த பிரியும் பொழுது ராகத்தான முறையில் அந்த 9 துவாரத்தில் 9 விதமாக ரூஹ பிரியுது. நல்லடியார்களுடைய சூஃபியாக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களுடைய ரூஹு
உச்சி வழியாக கபாலத்தில் நான் சொல்லக்கூடிய 9 பார்ட்ஸ் ஆஃப் பிரைன் அதில் நடுநெறி சாமம் உண்டு. அதன் மூலமாக மிகவும் அழகான முறையில், சந்தோஷமான முறையில், எவ்வளோ ராகத்தான முறையில், ஆனந்த களிப்போடு அந்த ரூஹு அதிலிருந்து விடைபெறுகின்றது. இப்படிப்பட்ட அந்த ஞானத்தை அறிஞ்சு தான் ஒரு விமோச்ச நிலை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அடுத்தபடியாக நாங்கள் ஒரு மூச்சை இழுக்கும் பொழுது நாம் சுவாசிக்கும் காற்று ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. நாம் சுவாசிக்கும் காற்று ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. நாங்கள் நினைக்கும் பொழுது அங்கேருந்து கனெக்ஷன் ஒன்று வருது, மூச்சோட கனெக்ஷன். அது எங்களுக்கு தெரியுது. அது விஸ்வரூபத்தினுடைய சக்தி. அது பயோ மேக்னெட்டோடைய சக்தி. அது காந்த சக்தி. அது ஒளிவுடைய சக்தி, காந்த சக்தி, விஸ்வரூபத்தினோட சக்தி, மகா காந்த சக்தி. சுப்பீரியர் பவர் ஆஃப் மேக்னெட் பவர் இந்த கெலக்ஸியில் எத்தனை இருக்குது, எவ்வளோ இருக்குது? 4 கேலக்ஸி 8 கேலக்ஸி இப்படி இருக்குது. எத்தனை கேலக்ஸி அங்கே கண்ணுக்கு விளங்குதா? இல்லை. ஃபோனை எடுத்து பார்க்கும்பொழுது அதில் சின்ன ஒரு பிளேட் ஒன்று தான் இருக்குது. அந்த பிளேட் தான் அந்த ஃபோனை இயக்குது. அதை சார்ஜ் பண்ணால் அது இயங்குது. அதே மாதிரி பிளேட் தான் எங்களுடைய உடலில் அந்த பிரைனில் நான் சொல்லக்கூடிய 9 பார்ட்ஸ் ஆஃப் பிரைன் அதில் கேலக்ஸியில் சின்ன ஒரு அரிசி மணி ஒரு துவாரத்தில் நடு மத்தியில், அது இது பக்கம் நடு மத்தியில் இருக்குது சென்டரில். அது உள்நாக்கூட சம்மந்தப்பட்டிருக்கு. உள்ளுக்கு ஒரு நாக்கு ஒன்று இருக்குது. இந்த நாக்கு இல்லை, அது உள்ளுக்கு இருக்க நாக்கு. அதுக்கு ஒரு தமிழில் ஒரு அண்ணாமலைன்னு சொல்லுவார்கள். அண்ணாமலைன்னா உயர்ந்து பார்க்கக்கூடிய அண்ணாமலை, அண்ணாந்து பார்க்குறது அந்த அந்த நாக்கோடு தான் கேலக்ஸி இருக்குது. அந்த நாக்கோடு தான் பிரபஞ்சத்துடைய அந்த கேலக்ஸியோடைய மேக்னட், பயோ ஆஃப் மேக்னட் கேலக்ஸி சகல ஞானமும் கரிக்க ஞானம் இதை எடுக்கக்கூடிய அந்த சக்தி அந்த உள்நாக்கு தொங்குது. ஒரு நாக்கு ஒன்று உள்ளுக்கு. அதோடு அதை இயக்க படிக்கணும், அதை ஆக்டிவ் பண்ண படிக்கணும். அது படிக்கிறதா ஒரு ஞானவான்ட்டு தான் நாங்கள் அதை விளங்கி படிக்கணும். சாதாரண ஆட்கள்கிட்ட அது இயற்கையோடு, அது பிரபஞ்சத்தோடைய சேர்ந்து, அந்த ரூஹும் அதுவும் சேர்ந்து பிரபஞ்சத்தில் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை. அது பெரிய நிலை. நாம் சுவாசித்து வெளியிடும் காற்று, மூச்சை இழுத்து வெளியிடும் பொழுது அதோடு செய்தி கொண்டு எங்களுக்கு வருவது. ஒன்று கொண்டு போகுது, ஒன்று கொண்டு வருது. அப்போ நாங்கள் நினைக்கிறது கூட அங்கே ரெக்கார்டிங் ஆகும். இங்கே ஒசக்க கேலக்ஸியில் ரெக்கார்டிங் ஆகும். நாங்கள் என்ன நினைச்சோம், நல்லதோ கெட்டதோ எல்லாமே அங்கே ரெக்கார்டிங் ஆகுது. அந்த கேலக்ஸியில் ரெக்கார்டிங் ஆகுது. அதேங்கிற கண்டுக்காது. இந்த விஞ்ஞானத்தாலையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. மண்டையை போட்டு உடைக்கிறாங்க. பிரைனுடைய இதை கண்டுபிடிக்கிறது. இப்போ 90,000 கோடி நார் ஓடு என்று சொன்னால் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சக்தி அல்லாஹ்வுடைய சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த ஞானத்தில், அந்த சக்தியில், அந்த ஒளி பிரமாண்டமான அந்த சக்தி ஞான வேர் 90,000 கோடி வேர். அந்த வேரில் சாதாரணமாக ஒரு 4 பார்ட்ஸ் தான் வேலை செய்யும். மற்ற எல்லாம் அவனுடைய கேலக்ஸியில், அவனுடைய பிளேட்டில் வேலை. அவனுடைய கேலக்ஸி சுப்பீரியர் பவர், வெரி வெரி பவர். அது அறிவாலையோ நினைவாலையோ எந்த ஞானத்தாலையும் அல்லாவை அறிவில் விளங்க முடியாது. உணர்வுக்குள் உணர்வாய், ஒளிவுக்குள் ஒளிவாய், ரூஹுக்குள் ரூஹாய் எல்லாம் அதுக்குள்ளே இருந்து கொண்டு தான். அதுக்குள்ளே ஏனென்ன கேட்டால் இறைவன் ஆதியில் இருந்தது அமா என்ற அந்த ஆதி இருளுக்குள் இருளாக, இருளுக்குள் அமா என்ற அந்த இருளுக்குள் இருளாக வெட்டவேலி, பயங்கரமான ஒரு வெட்டவேலி. அது எந்த வார்த்தையாலும் அது விளக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சூட்சுமமான ஒரு ரகசியம்தான் அந்த நிலம். எல்லாம் வல்ல இறைவன் இதை நாங்கள் விளங்குவதற்கு, அவனுடைய அருளை பெறுவதற்கு, அவனுடைய கிருபையும் அருளும் கடாட்சமும் இருந்து நாங்கள் அதை பெறுவதற்கு இறைவனிடம் என்னுடைய ஆத்மா அழுந்து உழம்பி இறைவனிடம் மன்றாடி நாங்கள் இதனை கேட்ட ஒரு எங்களுடைய இந்த பிறவியினுடைய ஒரு விமோச்சன நிலை, நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அமைதி, சாந்தி, அமைதி, நிம்மதி இதெல்லாம் பெறுவதாக இருந்தால் பணத்தில் அல்ல. கோடான கோடி பணம் இருந்த போதிலும் நினைவு அங்கே சாந்தி அடைவதற்கு எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. நிறவைக்கு தூக்கமில்லை, டேப்லெட் எத்தனை மக்கள் எல்லாம் இன்றைக்கு நோய்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோடான கோடி மக்கள் நோய்களில், தூக்க இன்மை இல்லை, பிரச்சனைகளிலையும் கவலைகளிலையும் பயத்திலையும் இப்படி கற்பனையிலும் உலகத்திலும் பிரபஞ்சத்திலும் இந்த மானிட ஜென்மங்கள்
வாழ்ந்து கொண்டிருக்கு. இதுக்கு ஒரு விமோச்சனம் அடைவதற்குத்தான் இந்த தியான முறைகளை எங்களுக்கு சூஃபியாக்கள் வகுத்து கொடுத்தார்கள். இதை பெறுவதற்கு நாங்கள் இறைவனிடம் மன்றாடி அழுது புலம்பி கேட்கும்படி நாங்கள் கேட்கணும் கட்டாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடியா இருந்தால் எங்களுக்கு தருவோம். இந்த சொல்லி என்னுடைய இந்த சிறிய உரையை நான் முடித்துக் கொள்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.